செய்தி தொலைக்காட்சிகளில் எந்த மாதிரியான செய்திகள் இடம்பெற வேண்டும் என எதிர்பார்க்கிறீர்கள் என்ற கேள்விக்கு மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். மருத்துவ ரீதியான முன்னேற்றங்கள் அது இப்போ நம்ம பக்கத்து ஊர்களில் என்னென்ன வந்திருக்கு, அவங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது, வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இன்னும் தேவைப்படுது அப்படிங்கிறத இன்னும் கவர் பண்ணால், ப்ளஸ் மெடிக்கல் ஃபீல்டில் இன்னும் புதுவாக ட்ரீட்மெண்ட் ரீதியாகவும் சரி, இல்லை ஒரு நோயை கண்டறிவதற்கான வழிமுறைகளாக இருந்தாலும் சரி, என்னென்ன புதுசாக வந்திருக்குன்றத ஒரு டெய்லி ஒரு 20 நிமிஷமோ ஒரு அரை மணி நேரமோ அதை ஒரு ப்ரோக்ராமாக பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். பொது விஷயங்களை ஒரு நியூஸ் சேனல் எடுத்து சொல்கிறது மக்களுக்கு தெரிவது மட்டுமில்லை, அது அரசனுடைய கவனத்திற்கும் அதிகாரிகளுடைய கவனத்திற்கும் தெரியும் போது அந்த பணிகளை சீர் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மாநில அரசுக்கு நிதி ஒதுக்குறாங்க, பல கோடி நிதிகள் ஒதுக்கப்படுது. அந்த நிதி ஒதுக்கணுன்னா ஒரு செய்தி வருது, அதை மாநில அரசும் அதை பெரிய விளம்பரமாக்குறாங்க. பார்த்தா அந்த நிதி சரியான முறையில் பயன்படுத்தியிருக்காங்களா, இல்லை அது மக்களுக்கு போய் சேர்ந்துச்சா, இல்லை அதில் என்னென்ன தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தி எப்போதுமே வெளிவரதில்லை. அந்த நிதிக்கான செய்தி மட்டுமே இருக்கே தவிர அந்த நிதி பயன்படுத்தப்பட்டதா, முறையான வழியில் செலவழிச்சிருக்காங்களா அப்படிங்கிற தகவல் எப்போதுமே கிடைக்கிறதில்ல. ஒரு செய்தி அப்படின்னா அந்த செய்திக்கு பின்னால் உள்ள தகவல் எந்த நேரத்துலையுமே கிடைக்கிறதில்ல. நாங்கள் எப்போதுமே இந்த செய்தியோட முன்னால் பின்னால் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற தகவலை தான் அறிய விரும்புகிறோம். எங்கெல்லாம் மக்களுக்கு எதிராக சம்பவம் நடைபெறுகிறதோ அந்த செய்தியை உடனுக்குடனே கொடுத்தால் இந்த செய்தி மீண்டும் சிறப்பாக இருக்கும் என்று கருத்து. வாழ்க்கையில் தரம் முன்னேற்றுவதற்கும் நடுத்தர மக்களுக்கும் பயனுள்ளதாக இந்த செய்தி சேனல்கள் நடைபெற வேண்டும் என்று உங்களை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மக்களுக்கும் அரசுக்கும் எடுத்துக்கொண்டு வர வேலையை செய்தி ஊடகங்கள் செய்யணும் அப்படிங்கிறது பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக இருக்குது. அதே போல் அரசியலில் ஈடுபடக்கூடிய பல்வேறு முறைகேடுகளாக இருக்கட்டும், இல்லை அரசு செய்யக்கூடிய தவறுகளாக இருக்கட்டும், அதெல்லாம் சுட்டிக்காட்டி சரி செய்கிற இடத்துக்கு செய்தி ஊடகங்கள் முன் வரணும் அப்படிங்கிறத பொதுமக்கள் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறது தான். மக்கள் அவங்க விஷயத்தை அந்த செய்தி சேனலில் வருதா அப்படின்னு சொல்லி அது முன்னுரிமை கொடுத்து பார்ப்பாங்க. அவங்க பங்கேற்கக்கூடிய விஷயங்களில் இல்லாட்டா அவங்களுக்கு மனசில் பாதிக்கப்பட்ட விஷயங்கள் எதாவது இருந்துச்சுன்னா அந்த மாதிரி விஷயங்களில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் விரும்பி பார்ப்பாங்க. நியூஸில் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக வந்தால் நல்லாயிருக்கும்னு என்னோட பர்சனல் இது. ஏன்னா குழந்தைங்க இப்போ ஸ்போர்ட்ஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது கிடையாது, எல்லாமே மொபைல்னு இருக்காங்க. அதனால் இந்த ஸ்போர்ட்ஸுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி நல்ல இது பண்ணுறதா இருந்தால் நல்லாயிருக்கும். அரசியல் பற்றி உண்மையான நியூஸஸ் வந்தால் நல்லாயிருக்கும். யார் என்ன மாதிரி பண்ண இப்போ வெறும் அந்த தேர்தல் அப்படின்ற போது மட்டும்தான் அந்த நியூஸ் பெருசாக வருது, இல்லை யாராச்சும் ஏதாவது தப்பு பண்ணாங்க அப்படின்றனா மட்டும்தான் பெருசாக வருது. எல்லா டைம்லையுமே உண்மையான நியூஸ் வெளியே வந்தால் நல்லாயிருக்கும். அப்போது யார் பெட்டர் அப்படின்னு எல்லா டைமுமே தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த எலெக்ஷனில் மட்டும்தான் தெரியணும் அப்படி இல்லை, எல்லா டைம்லையுமே யார் பெட்டர் அப்படின்ட்டு ஒரு குட் லீடரை சூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நான்காவது தூணாக, அரசியலமைப்பு சட்டத்தின் 4வது தூணாக இருக்கும் பத்திரிகை துறை மிக நேர்மையாக இருக்க வேண்டிய ஒன்று. அது மக்களுக்கு உண்மையை தெரிய வைக்கும் பட்சத்தில் உண்மையை தெளிவுபடுத்த வேண்டும். மக்கள் நம்பும்படியாக உண்மை சம்பவத்தை தெரிவிக்கக்கூடிய செய்தியாக இருந்தால் செய்தி கேட்பதற்கு இன்றைக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும். மக்களுக்கு புரியும்படியாக தெளிவாக என்ன நடக்குதோ அதை சொன்னாலே போதும். மக்களுக்கு திணிக்கக்கூடாது, மக்களுக்கு சேரணுன்றதுக்காக ரொம்ப திணிச்சாங்கன்னா அது செய்தி புரியாமல் போயிடும். தெளிவாக சொன்னால் போதும். ஒரு செய்தி எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருந்தால் பாமக நல்லா இருக்கும். நியூஸ் சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, தெரியாத எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறாங்க. நடுநிலை இதில் இருக்க நியூஸ் சேனல் எல்லாத்த பற்றி பேசுகிறது ரொம்ப லைக் பண்ணுற மாதிரி இருக்குது. செய்திகள் அப்படிங்கிறது பெண்களுக்கு முக்கியமாக புரியணும். இப்போ அதை புரிஞ்சுக்காமல் இருக்காங்க நிறைய பெண்கள். பெண்கள் முக்கியமாக செய்திகள் பார்க்கணும், புரிஞ்சுக்கணும், நடுநிலையாக இருக்கணும். இங்கே இருக்கின்ற தொலைக்காட்சி ஊடகங்கள், அச்சு ஊடகங்கள், எல்லா ஊடகங்களுமே பின்பற்ற வேண்டும். அது இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு, மக்களின் வளர்ச்சிக்கு, பொருளாதார வளர்ச்சிக்கு, மேம்பாட்டிற்கு பயனுள்ளதாக செய்திகள் அமைய வேண்டும் என்பது ஒரு பார்வையாளனாக, ஒரு பொதுமக்களின் கருத்தாக நான் இதை பதிவு செய்கின்றேன். நாட்டில் நடக்கின்ற அன்றாட நிகழ்வுகள், இன்றைக்கு எத்தனையோ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிறது, பல்வேறு குற்றங்கள் நடக்கிறது. அந்த குற்றங்களை எல்லாம்
மக்கள் எப்படி கடந்து செல்ல வேண்டும், அந்த குற்றம் நடக்காத வண்ணம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று மக்களுக்கு அறிவுரையும் ஆலோசனையும் வழங்க வேண்டிய பொறுப்பு செய்தி தொலைக்காட்சிக்கு இருக்கிறது. அச்சீவ் பண்ணவங்களை மட்டுமே பற்றி போகிறது யங்ஸ்டர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹாக்கி, அதுக்கப்புறம் ஃபுட்பால், இந்த மாதிரி நிறைய கபடிலாம் வந்து தமிழ்நாட்டோட பாரம்பரிய இது இருக்குது. அதர் ஸ்போர்ட்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நிறைய பேர் அதுக்கும் வந்து நல்ல ஊக்குவிக்கிற விதமாக இருக்கும் ஃபீல் பண்ணுறேன். மக்களுக்கு என்ன கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை முதல்ல சேர்க்கணும். மக்களுக்கு என்னென்ன ஒரு தேவைகளோ அதை முதல்ல ஊடகங்கள் வந்து கரெக்டான முறையில் கொண்டு வந்தாலே மக்களுக்கு சீக்கிரமாக போய் சேரும். நல்ல காட்டுத சேனல்களை, நல்ல விஷயங்களை காட்டுதவங்களை, மக்களுக்கு பயன்படுற விஷயங்களை வந்து காட்டினா நல்லா இருக்கும். அரசு நிறுவனத்தில் அறிவிக்கிற திட்டம்லாம் எங்களுக்கு தெரியாது. அதே இது இந்த டிவி சேனல் மூலயமா அவங்கக்கிட்ட எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பயன்பெறணும். இதை வந்து ஒளிபரப்பு பண்ணுனா நல்லாயிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். அது எப்படி அப்படின்னு டிவி சேனல் மூலயமா ஒளிபரப்ப சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நிறுவனம்ங்கிறது சமூகத்தோட ஒரு நண்பன் மாதிரி. சாமானிய மக்களோட கஷ்டத்தை சொல்கிற ஒரே பாலம் ஊடகம் மட்டும்தான். ஆனால் சில ஊடகங்கள் வந்து மக்களோட பிரச்சனையை வெளிக்கொணராமல் ஃபேண்டன்சிக்குன்னு சில ஊடகங்கள் தான் இருக்குது. நான் அவங்கள குறை சொல்லலை, அது அவங்களோட பிஸ்னஸ். ஊடகங்களுக்கு அது செய்தியாக மட்டும் இல்லாமல் வலியை கடத்துகிற ஒரு நண்பனாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். மக்கள் வந்து எதை எதிர்பார்க்குறாங்க, தொலைக்காட்சிகள்கிட்டையும் செய்திகள்கிட்டையும் மக்கள் எதை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எளியவர்கள் பிரச்சனையும் பெருசாக பேசப்படணும். இது வந்து ஒரு முக்கியத்துவம், ஒரு சார்பாக, அதாவது பணம் உள்ளவர்களுக்கு அப்படின்னு இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளும் மக்கள் எடுத்து பேசணும், அதுக்கும் செய்தியில் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு இன்றைக்கி உள்ள பொதுமக்களோட பெரிய கருத்தாக இது இருக்குது. எல்லா சேனலுமே மக்கள் பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட சேனலை விரும்பி பார்க்குறாங்க. ஏன் என்ன காரணம்னா அவங்க கொடுக்குற அந்த செய்திகள் தான். அப்படிங்கும்போது இன்னும் ஒவ்வொரு இப்போ ஜனம் இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா நல்ல செய்தி வருது, நானே பார்த்துருக்கேன், நானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி ஒவ்வொரு நியூஸ் சேனல்லையும் நல்ல செய்தி கொடுக்குறாங்கன்னா மக்கள் விரும்புவது எப்போ பார்த்தாலும் இந்த அரசியலை பற்றியே தான் வந்து மாற்றி ஒவ்வொரு சேனலும் ஒரு இது நடந்தாக்கா அதை பற்றி தான் போய் சொல்லிகிட்டு இருக்காங்க. தவிர எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது அதை வந்து வெளிக்கொண்டு வரதில்லை. அது மாதிரி உங்கள் மாதிரி சேனல்லாம் அதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் மக்கள் விரும்பி பார்ப்பாங்க. குற்ற செயல்கள் அதிகமாக கிராமப்புறங்களிலும் மற்றபடி அதிக அளவில் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனை சேனல்கள் கொஞ்சம் எடுத்து அரசாங்கத்திடம் தெரியப்படுத்தினால் இன்னும் சேனலுக்கு ஒரு மக்கள் மத்தியிலே ஒரு நல்ல அபிப்பிராயமும் நம்பிக்கையும் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. ஒரு செய்திகள் சொன்னால் மக்களுக்கு நான் ஒரு 4 பேருக்கு அது பிரயோஜனப்படுற மாதிரி செய்யணும். தேவையில்லாத இதெல்லாம் ஆபாசமான இதெல்லாம் நம்ம வெளியிடக்கூடாமல் இருந்தோம்னா நமக்கு பொதுமக்களுக்கு ஒரு இதாக இருக்கும். ஒரு வன்முறையாக நடக்குதுன்னா அதை தூண்டுகிற வித மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களோட கருத்து. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் செய்தி சேனல் முழுக்க அன்றைக்கு என்ன வந்து மக்களுக்கு தேவையோ, அதாவது ட்ரெண்டிங்கில் உள்ளதை மட்டும் ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. ஆனால் அது முற்றிலும் தவறு. ஆக்கப்பூர்வமான செய்திகளை மட்டும் செய்தி சேனல்கள் வெளியிட்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும். உண்மைத்தன்மையான செய்திகளை எதிர்பார்க்குறோம். எந்த சேனல் எடுத்தாலும் வந்து ஒன்று அவங்களுக்கு ஜாலரா அடிக்கிறாங்க, இல்லை இவங்களுக்கு ஜாலரா அடிக்கிறாங்க. ஒரு உண்மைத்தன்மை இல்லை. உண்மையாக இருக்கிற நியூஸ் கூட வந்துட்டு இந்த இப்படி ஜாலரா அடிக்கிறதுனால அது பொய் மாதிரியே தெரிஞ்சிருது. கரெக்டாக போடணும். ஜேர்னலிசம்ங்கிறது வந்துட்டு கரெக்டாக கொடுக்கணும். அதனால் பத்திரிகை துறை வந்து யாருக்கு எந்த சாதக பாதகம் இல்லாமல் நடுநிலையாக இருக்கணும். நாட்டில் என்ன நடக்குதோ அது அப்படியே மக்களுக்கு வந்து பிரதிபலிப்பாக கொடுத்தா தான் ஊடகத்து மேலே மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும். முதல்ல வந்து நம்ம மீடியாவில் எதிர்பார்க்குறது என்னென்னா, ஒரு விஷயம் எந்த விஷயம் நடக்குதோ அது 100% வந்து உண்மையாக மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். நியூஸ் சேனல்கள் எல்லாம் முக்கால்வாசி முழுக்க உண்மைக்கு புறம்பான செய்திகளாகவே வந்து கொண்டே இருக்கிறது. உதாரணத்துக்கு மத்திய அரசு கொண்டு வர திட்டத்துகளை பூரா மாநில அரசு தான் கொண்டு வர மாதிரியே இப்படியே ஒரு பின்பலத்தை கொண்டு வந்து வியூவத்தை காட்டிக்கிட்டே இருக்காங்க. மொத்தத்தில் நீங்கள் உண்மையான நியூஸுகளை, மக்கள் மனசில் உள்ள நியூஸுகளை போடுங்க. போனால் மத்திய அரசுலேருந்து நல்ல அருமையான திட்டங்கள்லாம் செய்கிறாங்க, அதை ஃபுல்லாக மறைச்சிட்றாங்க. தவறோ ரைட்டோ நடக்கிறத கரெக்டாக சொன்னாலே மக்கள் தெளிவடைஞ்சிக்கிடுவாங்க. அதை ஃபுல்லாக வெளியே வரவிடாமல் தெளிவாக தடுக்கிறது வந்து ஊடகம் தான். சரியான நல்ல ஊடகம் இல்லை. மக்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க? அந்த கஷ்டத்தை கொடுக்கிறது யாரு? அதை தடுக்கிறது யாரு? மற்ற தொலைக்காட்சிகள் செய்ய தயங்குறது என்ன? செய்ய மறுக்கிறது என்ன? மக்கள் நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறாங்க? பணமா?
பொருளா? இல்ல, உண்மைய, நாட்டுல நடக்கிற உண்மை செய்திகளை உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னு மக்கள் ஏங்குறத ஊடகங்கள் என்ன செய்யணும்னு ஜனங்கள் நினைக்கிறத நாங்க செய்வோம். தமிழ் ஜனம் தொலைக்காட்சி செய்யும்.